உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்திலேயே ஒளிஞ்சி கிடக்குது உன் அற்புதம். ஆமென். உனக்குள் இருக்கிற நான் கொடுத்த வல்லமையிலேயே ஒளிஞ்சி கிடக்குது, மறைஞ்சி கிடக்குது அற்புதம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற. இங்கே போனால் அது கிடைக்குமா, இங்கே போனால் இது நடக்குமா, அங்கே போனால் அந்த அற்புதம் வருமா, இங்கே போனால் இந்த சுகம் வருமா, இங்கே போனால் விடுதலை இங்கே கிடைக்குமா, அங்கே போனால் அந்த பிரச்சனை தீருமா, இங்கே போனால் இந்த நோய் போகுமா, அங்கே போனால் அந்த ஸ்தோத்திர அதிசயம் நடக்குமா, இங்கே போனால் வீட்டை கட்டிடுவோமா, அங்கே போனால் வேலை கிடைச்சிருமா, அங்கே போனால் நன்மை நடந்துருமா, இங்கே வந்தால் ஸ்தோத்திரம் எதனா கிடைக்குமா. ஸ்தோத்திரம். இவர்கிட்ட ஜெபம் பண்ணா, அவர்கிட்ட முட்டி போட்டு, அவர்கிட்ட தலையை கொடுத்தா ஸ்தோத்திரம் அவங்க வந்து போனால் எதனா நல்லது நடந்துருமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எங்கே போனாலும் எதுவும் நடக்கிறது அல்ல, எல்லாத்தையும் நடக்கிற ரட்சிப்பை நம்ம மேலே வச்சுட்டாரு. அந்த ரட்சிப்புக்குள்ள நமக்கு அடையாளம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது. ஆமென். எல்லாம் நடக்கிற, கிடைக்கிற, நிறைவேறுகிற விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த விசுவாசிக்கிறவர்களால தான் அற்புதம், அதிசயம், அடையாளம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லாத்தையும் நமக்குள்ள கர்த்தர் கொடுத்துட்டாரு. வாங்கி வாங்கி வச்சுக்கணும். ஸ்தோத்திரம். ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, இதில் அடையாளங்குது, வாங்கி வச்சுக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தாரு, இதில் அற்புதங்குது, வாங்கி வச்சுக்கணும். இதில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் விசுவாசத்தை கொடுத்தாரு, இதில் அற்புதங்குது, வாங்கி வச்சுக்கணும். இதில் ஆண்டவர் வல்லமையை கொடுத்தாரு, இதை வாங்கி வச்சுக்கணும். ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். ஐயோயோ ஆண்டவரே, எப்போதான் எனக்கு அற்புதம் நடக்குமோ, எப்போதான் அற்புதம் நடக்கும்.